அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். இந்த பிரம்மாண்டமான படைப்புக்குள் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறது. இந்த நிலவின் ஈர்ப்பிசையின் காரணத்தினால் இந்த கடலுடைய நீர்மட்டம் உயர்ந்து அலைகளாக பெருக்கெடுத்து அலைகளாக உருவாகி கரையை நோக்கி வந்தடைகிறது என்று சொன்னால் வியப்பாகத்தானே இருக்கிறது. இந்த நிலவுடைய ஈர்ப்பு விசை காரணத்தினால் இவ்வளோ நிகழ்கிறதுன்னு சொன்னால் இந்த நிலவுக்கு யார் வழி நடத்துகிறா? இந்த நிலவை வழிநடத்தவர் யார்? அது மட்டும் அல்லாமல் அந்த கடல் அலைகள் வெளியில் இருந்து ஆக்சிஜனை உள்ளெடுத்து உள்ளே வாழ்கிற கடல்வாழ் உயிரினங்களுக்கு எல்லாம் சப்ளை செய்கிறது. இந்த கடல் அலைகளை வழிநடத்துறது யார்? சுப்ஹானல்லாஹ். யார் நம்மளை படைத்தானோ, யார் நம்மளை பாதுகாத்தானோ, யார் நம்மளை பராமரித்தானோ, யார் இத்தனையும் செய்தானோ அவனே இவர்களை எல்லாம் அனைத்து படைப்புகளை எல்லாம் வழிநடத்தக்கூடியவனாக ரஸாக்காக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய மகிமை இதன் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாமே. மிகப்பெரிய சான்றாக இந்த படைப்புகள்லாம் இருக்கிறது. இந்த கடல் அலைகள் பார்க்கும் பொழுது, இந்த சந்திரனை பார்க்கும் பொழுது, இந்த மணல்களை பார்க்கும் பொழுது, அந்த கடல் அலைகள் பெருக்கெடுத்து கரையை நோக்கி வந்தடையும் போது இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சான்றாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இதே போல் அல்லாஹ்வுடைய நினைவிலே நீங்கள் வாழக்கூடிய ஒரு மக்களாகவும் ஒவ்வொரு சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையிலாக உங்களுக்கு வர வேண்டும் என்றால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த வகுப்பில் சேர முயலுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.